Assalamu alaikum and hi everyone, welcome back to my channel. ஸோ நான் இந்த வீடியோ எடுத்திருக்கிறேன் ஈதுக்கு 2 days முன்னாடியே நம்ம ஷாப்பிங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் எங்களோட ஷாப்பிங் இருந்துச்சு. பிகாஸ் எனக்கு ரொம்பவே ஹாக்டிக்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இதுக்கெல்லாம் போக முடியலை பர்ச்சேசிங்கெல்லாம், பிகாஸ் ஹென்னா ஆர்டர்ஸ் எல்லாம் இருந்ததால். ஸோ எனக்கு அண்டுமே ஹென்னா ஆர்டர் ஒன்று இருந்துச்சு நைட் 10 o'clock. ஸோ அதுக்கு என் பிள்ளைக்கு அண்ட் ப்ளஸ் எனக்கு ஹஸ்பண்டுக்கு திங்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த இடம் பார்த்திங்கன்னா டீல் சென்டர். ஸோ டீல் சென்டரில் நார்மலாகவே பார்த்திங்கன்னா 1 to 30 ரியாலில் எப்போவுமே 1 to 30 ரியாலுக்குள்ளே தான் நம்ம என்ன திங்ஸ் எடுத்தாலுமே இருக்கும். பட் அதுலேயுமே கூட பெஸ்ட் திங்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் போட்டிருந்தாங்க. டிஷர்ட்ஸ் 9 ரியால், டாப்ஸ் 25 ரியால் அண்ட் கிட்ஸில் நல்ல நல்ல ஷூஸ் அப்படின்னா ரொம்ப லோ ப்ரைஸ்லேயே போட்டிருந்தாங்க 25 ரியால் அந்த மாதிரியெல்லாம். ஸோ அதுக்கப்புறமா மீன் வாயில் பார்த்திங்கன்னா டைம் பேத்துட்டு ஸோ எனக்கு ட்ரெஸ் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண இல்லை. ஸோ எனக்கு எந்த திங்ஸும் எனக்கு ஷாப்பிங் பண்ண இல்லை. ஓகே நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஹென்னா போட பேத்துட்டேன். ஸோ ஹென்னா போட்டுட்டு நம்ம அந்த வீட்டிலேருந்து திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா 1 o'clock சச்சம் ஆகிட்டு. ஸோ சடனாக 1 o'clock இன்னொரு ஆர்டர் ஒன்று இருந்துச்சு. ஸோ சாராவுமே தூங்கிட்டான். நம்ம அவவையும் எடுத்துட்டு தான் ஹென்னா போட போயிருந்தோம். ஸோ அங்கேயும் போய்த்து வேலை முடிச்சுட்டு இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா 2:42 ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம தூங்கி நெக்ஸ்ட் டேயும் என்ன ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ சாராவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்ம எல்லாருக்குமே போட்டு விடுறோம், புள்ள பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அவக்கு கொஞ்சமாக டைம் கிடைச்ச மாதிரி சும்மா ஹென்னா டிசைன் ஒன்று போட்டு விட்டுட்டேன். அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லாவே தூங்கி எழும்பிட்டு பார்த்திங்கன்னா 12:46 நான் 1 o'clock எனக்கு ஹென்னா அப்பாயின்மெண்ட் ஒன்று இருக்குது நூன் டைமில். ஸோ அதுக்கு தான் போயிருந்தோம். ஸோ போகும் வழியிலே பார்த்திங்கன்னா ரெஹாப் கோன்ஸ் வாங்கி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ இந்த கோன்ஸ் தான் நான் இந்த ஆர்கானிக் கோன்ஸ் நான் வீட்டில் செய்கிறது இல்லை. ஸோ இந்த கோன் தான் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு நம்ம ஹென்னா போட்டு முடியும் போது பார்த்திங்கன்னா 5 o'clock ஆகிட்டு. ஸோ அப்படி இப்படி வக்ராலேருந்து நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா நோம்பு பாங்குமே சொல்லிருச்சு. ஸோ இது தான் நோம்போட லாஸ்ட் டே. ஸோ நாங்களும் போயிட்டு அப்படியே நோம்பு திறந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றில். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்ன தேவையான திங்ஸ் எடுக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தோஹாவில் இருக்கிற டீல் சென்டருக்கு போயாச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே உள்ள ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே 30 ரியால்ஸ் போட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர் குவாலிட்டி, ரொம்ப நல்ல குவாலிட்டிஸில். அண்டு ரொம்ப நாளாகவே நான் ஹேண்ட்பேக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு சரியாக நான் அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலை. ஓகே இது வருது, நம்ம இதுக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ லேட்டர் ஆன் பெருநாள் அண்டு நைட் நம்ம இது எடுத்தாச்சு. ஸோ அப்படி பர்ச்சேசிங் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் நைட் 12க்கு மேலே ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம சமைக்கிறதுக்குரிய திங்ஸ் வாங்குறதுக்கு நம்ம ஹைப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு போயாச்சு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் சாராக்குமே நம்ம கிட்ஸுக்கே இந்த பெருநாள் சல்லி எல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அங்கே வந்திருந்த ஒரு அரபி சாராக்கு பெருநாள் சல்லி கொடுத்துருந்தாங்க. காட்டுங்க, யார் தந்தே? கத்தரி அங்கிள். எவ்வளோ அது? எவ்வளோ? 10 ரியால் தந்தாங்களா? ஸோ அப்படியே நம்ம திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நைட் 1:30 AM ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறமா நான் தூங்கவே இல்லை, வேலைகள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே தயிர் பக்கெட்லாம் இருக்குது. அண்ட் இது அம்மா நாட்டில் இருந்து இது செஞ்சு அனுப்பியிருந்தாங்க, அச்சாருக்கு பானி. ஸோ அந்த பானி தான் அந்த பானியில் நம்ம அச்சார் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சிருக்கிறோம். அண்ட் பிரியாணிக்கு கத்திரிக்காய் ரெடி ஆகிட்டு இருக்குது.
அண்டு இங்கால பார்த்தீங்கன்னா வட்டலாப்பம் அவிப்போம்னு சொல்லிட்டு வட்டலாப்பத்துக்கு பானி காய்ச்சி டீக்கிறோம். ஸோ இப்படி பரபரேன்னு போகுது வேலை. Eid Mubarak. Eid Mubarak to you all. ஸோ அச்சாரம் ரெடி ஆகிட்டு. ஸோ எனக்கு அந்த டைமில் ரொம்ப நான் என் உமாவை மிஸ் பண்ணினேன். பிகாஸ் நைட் ஃபுல்லாகவே நின்று நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது அவங்க தான் வந்து இந்த மாதிரி நைட் ஃபுல்லாக இருந்து தூங்காமல் வேலை செய்வாங்க. ஸோ ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் நம்ம இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நம்மளோட பேரண்ட்ஸை. ஸோ அது மாதிரி தான் நானும். அதுக்கப்புறமா வந்து வட்டலாப்பத்துக்குரிய முட்டையெல்லாம் போட்டு ஒரு 12 முட்டையெல்லாம் மாதிரி தான் நான் வந்து வட்டலாப்பம் செஞ்சுருந்தேன். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வட்டலாப்பம் மட்டும் எக்ஸ்ட்ரீமாக பிடிக்கும். ஸோ எப்போவுமே வந்து வட்டலாப்பத்தை வந்து நம்ம கையால் வந்து மிக்ஸ் பண்ணும்போது அதில் நிறைய பபுள்ஸ் ஃபார்ம் ஆகி வட்டலாப்பம் அவிக்கும் போது இடையிடையில் வந்து ஹோல்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதுதான் அதுக்கு வந்து இந்த வட்டலாப்பத்துக்குள்ளே வந்து நல்ல ஒரு லிக்விட் மாதிரி நல்ல ஒரு ஜூஸியான வட்டலாப்பம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வட்டலாப்பம் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கத்தரிக்காய் பிரியாணிக்கு வந்து கத்தரிக்காய் செய்கிறதுக்கு வந்து கத்தரிக்காயெல்லாம் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு சைடில் பார்த்திங்கன்னா வட்டலாப்பம் அவிச்சு வச்சாச்சு. அண்ட் இங்கால வந்து சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். அண்ட் ப்ளஸ் இப்போ இங்கால கத்தரிக்காயும் ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்டு கத்தரிக்காய் ரெடி ஆகிற டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரை பண்ணி சிக்கன் எல்லாத்துக்குமே வந்து நல்லா மசாலா போட்டு நல்லா குக் பண்ணியே வச்சுட்டேன். நல்லா பெரட்டின மாதிரி செஞ்சு. அண்ட் இங்கால வெங்காயம் தக்காளி பச்சை கொச்சிக்காய் எல்லாமே புதினா எல்லாமே வெட்டி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் நைட்டாகவே செஞ்சு முடிச்சிட்டேன். அண்டு மார்னிங் வந்து பிரியாணி செய்கிற வேலை மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4 o'clock ஆகிட்டு. ஸோ நான் வந்து சாராவையும் ரெடி பண்ணி நாங்களும் ரெடி பண்ணியாச்சு பள்ளிக்கு போகிறதுக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து எஜுகேஷன் சிட்டி ஸ்டேடியத்தில் தான் வந்து நம்ம தொழுவ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இது தான் எங்களோட அவுட்ஃபிட். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மார்னிங்கோடய நம்ம பரபரன்னு தூங்கக்கூட இல்லை, நம்ம அப்படியே ரெடி ஆகியாச்சு நம்ம போகிறதுக்கு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் டக்குண்டு க்ரௌட் ஆகிரும். ஸோ நமக்கு தொழுவுறதுக்கு போகிறதுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவசரமாகவே மார்னிங் 4:15 மதியம் நம்ம ரெடியாகி போயாச்சு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம போகும்போது ரொம்ப இருட்டாகவே இருந்துச்சு. அண்டு அப்படியே எக்ஸ்ட்ரீமாக ட்ராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இதுக்குள்ளே போக முடியுமா இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்லேயே இருந்துச்சு. இந்த ட்ராஃபிக்குள்ளே நம்ம தொழுகை நேரத்துக்குள்ளே போயிடுவோமா அந்த மாதிரி. பிகாஸ் முஃப்தி மேங்க் வந்து வந்திருந்தாங்க நோம்பு டைமில். ஸோ அந்த டைமில் கூட நம்மளால் வந்து அங்கே ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு. அண்டு மழையுமாவே இருந்துச்சு. ஸோ சேம் எஜுகேஷன் சிட்டியில் தான் வந்து அதுவுமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து அது கிடைக்க இல்லைன்னா நம்ம போனோம். பட் நமக்கு வந்து உள்ளுக்கு வந்து சீட்ஸ் வந்து நமக்கு கிடைக்க இல்லை. ஸோ இந்த டைம் வந்து அதில் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம், நம்ம எப்படியோ வந்து உள்ளுக்கு போய் தொழுதுறோணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹஸ்பண்டும் வந்து வெஹிக்கலை பார்க் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ ஸ்டேடியம் பார்க்கணும்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபீஃபாக்காக வேண்டி ஃபீஃபா மேட்சுக்காக வேண்டி இவங்க கட்டின ஸ்டேடியம்ஸ். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி ஸ்டேடியம் தான் எஜுகேஷன் சிட்டி ஸ்டேடியம். ஸோ அங்கே தான் வந்து தொழுகை வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பெருநாள் என்றாலே வந்து தக்பீர் கேட்குறது தான் ஒரு சந்தோஷமே. ஸோ அதை வந்து நம்ம முழுமையாக என்ஜாய் பண்ணோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு அது கேட்கும்போது. ஸோ இங்கே வந்து புல்லில் தான் வந்து தொழுகைக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி சஃபில் வந்து கொஞ்சம்
போர்வையெல்லாம் விரிச்சிருந்தாங்க. கொஞ்சம் பின்னாடி வந்து நம்மளை வந்து முசல்லாலாம் எடுத்துகிட்டு போயிட்டு தொழுகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே க்ரௌடடாக இருந்துச்சு. யாராச்சும் பிள்ளைகள் கொண்டு வந்து மிஸ் ஆகினாலுமே வந்து அதுக்குள்ளே கண்டுபிடிக்க இல்லாத அளவுக்கு க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ இங்கால பார்த்தீங்கன்னா நம்ம தொழுது எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் அண்ட் பலூன்ஸ், ஃபேஸ் பெயிண்டிங், ஹென்னா போடுறது இதை மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ சாராவுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண அவங்களுக்கு பார்க்கும் போதே விளங்கும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி செய்வாங்களா இருக்கும். ஸோ மைட் பி எனக்கு தெரியாது. பட் நாங்கள் போன நேரம் வந்து இந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ என்னென்ன கொடுத்தாங்க சாராக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காருக்குள்ளே போய்த்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கலர் பென்சில்ஸ் அண்டு சம் சாக்லேட் ட்ரிங்க். இதுக்கப்புறமா வேறையா பேக்கில் வேறு வச்சுக்கிறேன் நான். தடா, இது கொஞ்சம் சாக்லேட்ஸ், லாலிபாப்ஸ் எல்லாம். அண்ட் அகெயின் சம், இதுவும் லாலிபாப்ஸ், சாக்லேட்ஸ் அதுகள் தான். அதுக்கப்புறமா ஹியர் ஓகே. அண்ட் அகெயின் திஸ் ஒன். அதுக்கப்புறமா திஸ். அண்ட் குரல் பாபத்துமே வந்து கொண்டே. ஓகே, இவ்வளோ தான் மக்களே. இந்த பள்ளிக்கு வந்ததில் அல்ஹம்துலில்லாண்டு நல்லா தொழுதும். அண்டு ப்ளஸ் கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி தரக்கூடியது தான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ அந்த விஷயங்களும் நிறைய கிடைச்சிச்சு. அல்ஹம்துலில்லா. ஈத் முபாரக் டு யூ ஆல். ஸோ பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ 2 டேஸாக வந்து சரியான தூக்கமே இல்லை. ஸோ ஹென்னா ஆர்டர்ஸ் எல்லாம் இருந்ததால் அண்ட் ப்ளஸ் எனக்கு ஹென்னா போடையும் கிடைக்க இல்லை. ஸோ வீட்டுக்கு போய்த்து நான் தூங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பிரியாணி செய்கிற வேலை மட்டும்தான் பாக்கியாக இருக்குது. 2000 years later. ஸோ வந்ததோடே இருந்த டயர்டுக்கு வந்து நம்ம நல்லாவே தூங்கிட்டோம். ஸோ ரொம்ப லேட் ஆகிட்டு நம்ம பிளான் பண்ணியிருந்தது ஒரு டைம், பட் எனக்கு ரொம்பவே லேட் ஆகிட்டு. ஸோ கடகடன்னு பிரியாணி வேலை மட்டும்தான் பேலன்ஸாக இருந்துச்சு. ஸோ கடகடன்னு அந்த வேலைகளை வந்து முடிச்சுட்டு வந்து நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போய்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஈதை வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே ஸ்பெண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் வந்து எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு வரும். ஸோ subscribe to my channel for more updates.